டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 4 சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாடு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு வந்திருக்கு. 4 பல் 2 பல் கடைப்பல் அப்படின்ற தரத்தில் தாங்க மாடு வந்திருக்கு. நல்ல இளம் மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளேயே வந்து கன்று போட்டுடும். சுழித்தவறு எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல சைஸில், நல்ல கலர் பேட்சில், நல்ல பாலிஷில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த கண்ணுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னொரு 5-6 கண்ணுக்கு நீங்கள் மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்ல தரமான ஒரு இரண்டாம் ஈத்து மாடு வேணும், ஹெச்எஃப் மாடு வேணும், நல்ல உடல் பாலிஷில், நல்ல உடல் கட்டுக்கோப்பான உடலில் மாடு வந்து வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் விற்பனையாளர் சொல்றாங்க. சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியில இருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல சூப்பர் குவாலிட்டியில் ஒரு 4 பல் இரண்டாம் ஈத்து ஹெச்எஃப் மாடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. வாங்க அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 2 பல் தலையீத்து போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, போடி மொட்டைங்க. மாடு வந்து பிரீடுனா பிரீடு, அப்படி ஒரு பிரீடு, அவ்வளோ முகலட்சணத்தில் அவ்வளோ டாப் குவாலிட்டியான பிரீடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ஹெச்எஃப் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. 2 பல் மட்டும்தான் போட்டிருக்கு. இன்னொரு 10 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்கலாங்க. ஒரு 4 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு வாங்குற விலைக்கே நீங்கள் வந்து இந்த மாட்டை வந்து விற்க முடியும். நல்லா பராமரித்து வச்சிருந்தோம்னா போடி மொட்டையில் அப்படி ஒரு பிரீடு பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. மாடு 20 to 22 லிட்டர் தலையீத்துக்கே கறக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்ல மடிவளமான மாடு, காம்புவளமான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப அழகான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நிறைய இடத்துல ஹெச்எஃப் மாடுகள்லாம் தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு ப்ரீடில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஹெச்எஃப் மாட்டை வாங்கிட்டு போய் கட்டி தான் பாருங்களேன், ரொம்பவும் அருமையாக இருக்கும். பட்டிக்கும் சரி பண்ணைக்கும் சரி ரொம்பவும் சூப்பர் குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் மாடாக இருக்கும். 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 to 20 நாள் தாராளமாக எடுத்துக்கும். 20 to 22 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கணும் தான் சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி பேசுங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுங்க. மாடு வந்து இரண்டாம் ஈத்து, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 20 நாள் டைம் வந்து தாராளமாக எடுத்துக்கும். நல்ல ஹைட்டு வெயிட்டில், நெஞ்சு கணத்தில், பேக் வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. நல்ல தோல் பாலிஷ் இருக்குது. ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா 20 to 22 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக கறக்கும். என்னடா எல்லாத்துக்கும் வந்து 20 to 22 லிட்டர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா மாடு எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல டாப் குவாலிட்டியான பிரீட்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. பிரீட்ல எந்த ஒரு குறையுமே கிடையாது. எந்த அளவுக்கு மாடுல வந்து பிரீடு குவாலிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு மாடு வந்து கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும். சில பேர்லாம் வந்து இந்த கிராஸ் பிரீடு மாடே வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் கறக்கும், 25 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கிராஸ் பிரீடு மாடு அவ்வளோ கறவை கறக்காது. அப்படியே கறந்தாலும் ஒரு கிராஸ் பிரீடு மாடு ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் வந்து பார்த்தோம்னா அதிக கறவைத்திறன் கறக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டப்புன்னு வந்து பாலே வந்து குறைஞ்சிடும். ஒரு 15 லிட்டர் கறந்துட்டு இருந்த மாடு ஒரு 9 லிட்டர் வரைக்கும் கறக்கிற மாதிரி வந்துடும். ஆனால் இந்த பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் அப்படி வந்து கிடையாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து பார்த்தோம்னா சினை பிடிக்காமலே இருந்தாலும் இந்த பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து கறவை திறன் வந்து எப்பயும் இனிஷியலாக எவ்வளோ கறவை வருதோ அது மாதிரி 1-2 லிட்டர் மட்டும் ஆரம்பத்தில் வர மாதிரி 1-2 லிட்டர் மட்டும்தான் குறைஞ்சி வரும். மற்றபடி கறவைத்திறன் அதிகமாக தாங்க வந்துட்டு இருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. இரண்டாம் ஈத்து மாடுன்னு சொல்லியிருக்காங்க. 20 to 22 லிட்டர் கறவைத்திறன் இருக்கும். மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலேருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க 4வதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம்.
நம்ம இப்போ நான்காவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல பெரிய சைஸில் மெஜாரிட்டி ஒயிட் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஹெச்எஃப் மாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரீடை சார்ந்த மாடுகள். ஜெர்மன் பிரீடை சார்ந்த மாடுகளுக்கு தான் இந்த மெஜாரிட்டியான ஒயிட் கலர் வந்து பார்த்தோம்னா அதிகம் வரும். அந்த ஜெர்மன் பிரீட்லேயே கொஞ்சம் கிராஸ் டைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். சுழி தவறு கிடையாது. மாட்டுக்கு வந்து தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுமே நல்ல சைஸில் நல்ல கலர் பேட்சில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். எல்லா மாடுகளுமே 20 to 22 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசினீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லலைனாலும் உங்களுக்கு தேவைப்பட்ட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். நல்ல தரமான மாடுகள் தாங்க. மாட்டோட குவாலிட்டியில் குறை இருக்காது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா மாடு வந்து இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே நேரில் பார்க்கும் போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. அதை விட கூட மாடுகள் வந்து பெரிய சைஸ் மாடுகளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல தரமான பொருளை தான் நம்ம விற்பனையாளர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து மாடு வேணும்னா அங்கே இங்கே எங்கேயும் தேடி அலைய வேணாம். நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸில் போடக்கூடிய வீடியோஸை பார்த்தே நீங்கள் வந்து மாடு வந்து வாங்கிக்கலாங்க. சொன்ன மாதிரி இருக்கும். நீங்களும் வந்துட்டு விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது. அடுத்தடுத்து வரக்கூடிய